என்னடா எடுத்தோடனே இட்லி காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. காலையில் இட்லி வச்சது மீதமாயிருச்சு. சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி சாம்பார் இருக்குது சூடு பண்ணி அதை அப்படியே தொட்டு சாப்பிட்லான்னா, வேண்டாம்மா வேண்டாம்மா எனக்கு வேறு மெத்தடில் செஞ்சு தாம்மா, எனக்கு உப்புமா செஞ்சு தாம்மா அப்படின்னா, என்னடா ஒழுங்கா ஒரு ரவை உப்புமா செஞ்சாலே சாப்பிட மாட்டீங்க, இதில் என்னடா உப்புமா கேட்குறீங்க அப்படின்ட்டு, என்னமோ எனக்கு வேலை வைக்காமல் இருந்தால் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது போல இருக்குது அப்படின்ட்டு நானும் சரி உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி உளுந்து தாங்க நான் எப்பயும் போடுவேன். உளுந்து கருக்கு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லதுங்க, உடம்புக்கும் நல்லது. கடலைப்பருப்பு மேக்ஸிமம் போடுவேன், இருந்தாலும் உளுந்து அதிகம் இருந்தால் உளுந்தை போட்டு விட்டுருவேங்க. அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்புமாவுக்கு நான் எப்போவும் வெங்காயத்தை ரொம்ப சுருள வதக்க மாட்டேங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கடிபடும்போது நல்லா சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேங்க. நீங்கள் யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்க? அப்படியே உப்புமாவை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி விட்டுட்டா அந்த இட்லி அந்த எண்ணெயோடைய அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட அப்படியே ஒரு ஃப்ளேவராக வேகும்போது நல்லா இருக்குங்க வாசனையாக. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இதுக்கு இவ்வளோ அளப்பறையாமா அப்படின்ற மாதிரியே என்னை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படினாலும் வெங்காயம் நறுக்கணும், ஒரு வேலையாக இங்கே செய்யணும் அப்படின்னும் போது அம்மா உப்புமா தானம்மா அப்படிம்பாங்க. செய்கிற நம்மளுக்கு தானேங்க தெரியும். இருந்தாலும் பிள்ளைங்க ஆசைப்படுறதுக்கு செய்கிறது தானே நம்ம கடமை அப்படின்ட்டு செஞ்சு தட்டில் போட்டு கொடுத்தாச்சுங்க. நானும் பாப்பாவும் சாம்பாரை வச்சு சாப்பிட்டோங்க. நல்லா இருந்துச்சு சாம்பாரோட. ஆனால் அவங்க எனக்கு சீனியில் தான் போட்டு நாங்கள் பெரட்டி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சீனி ஃப்ளேவராக போட்டு சாப்பிட்டாங்க. அதுவும் ஒரு நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவனுக்கு பல்லு பூரா அப்படியே நான் சீனியில் சாப்பிட்றடே அப்படின்ட்டு வக்கனை வேற காட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வாய் எடுத்து வச்ச பிறகு அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு வேற பாராட்டு வேற. அப்படி பாராட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டேவும் ஒரு வழியாக சாப்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.